مثل الذين ينفقون أموالهم في سبيل الله كمثل حبة أنبتت 7 سنابل في كل سنبلة 100 حبة والله يضاعف لمن يشاء والله واسع عليم. الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم. يا أيها الذين آمنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى كالذي ينفق ماله رئاء الناس ولا يؤمن بالله واليوم الآخر فمثله كمثل صفوان عليه تراب فأصابه وابل فتركه صلدا لا يقدرون على شيء مما كسبوا والله لا يهدي القوم الكافرين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் எப்படி பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும், குறிப்பாக நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹினுடைய பெரும் கிருபையை கொண்டு இன்று 5ஆம் நாளினுடைய இரவில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், 4 நாட்களில் இல்லாத அமைதி இன்று இருந்தது. மாணவர்கள் ரொம்ப அமைதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அதில் ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, வருஷத்தில் 11 மாதமும் பிள்ளைகளை பள்ளிவாசல் பக்கமே காட்டாமல் சில பேர் பழக்கிடுறாங்க. 1 மாதம் மட்டும் வந்து கூட்டி வந்து பள்ளியில் விட்டுட்டு, நீ அப்போ வந்து எல்லாமே சரியாயிடணும், அமைதியாக இருக்கணும், அமைதியாக இபாதத்தாக தொழுகணும், கரெக்டாக எல்லாமே இருக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான், சரிங்களா? ஆனாலும் அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு மாணவர்கள் ரொம்ப அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா நேற்றுலாம் நிறையா மாணவர்களுக்கு சஜிதா போகும்போது மட்டும் இருமல் வந்துச்சு. அது சில பேருக்கு ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. அதெல்லாம் இந்த வயசில் இருக்கிற ஒரு விஷயந்தான். அது இனிமேல் கொஞ்சம் வளர தான் என்ன செய்யும், அதெல்லாம் வந்து சரியாகும். அல்ஹம்துலில்லாஹ் இதே மாதிரியே தினமும் இருந்தீங்கன்னா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் அது ஒரு நல்ல கூலியை பெற்றுத்தரக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி என்னவென்றால், இன்று தொழுகையில் ஓதப்பட்டது சூரா அல் பக்ராவினுடைய 261வது வசனம், 261, 262, 263, 264 4 வசனங்களையும் தொடர்ச்சியாக நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அது நிறைய செய்திகள் உள்ளடக்கியது. சூரா அல் பக்ரான்றது சாதாரண இது கிடையாது. அது நிறைய செய்திகளை உள்ளடக்கிய ஒரு சூரா. அது குர்ஆனிலே பெரிய அத்தியாயமாக இருக்கிறது. அதை குறித்து நிறையா சிறப்புகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய டெய்லியும் ஃபஜ்ர் தொழுகையில் கூட ஒவ்வொரு வசனமாக 2-3 வசனங்களாக டெய்லியும் அதனுடைய தஃப்சீரை ஒவ்வொரு நாளைக்கு 1 வசனம் 2 வசனம் சொல்லி தொழுகையில் ஃபஜ்ருக்கு பிறகு தினமும் நாம் அந்த பள்ளியில் ஒவ்வொரு வசனத்திற்கும் விளக்கம் கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்ம இந்த பள்ளிக்கு வந்து கிட்டத்தட்ட 9 மாதங்கள் நிறைவடை போகுது. இப்போ தான் ஒரு 20 நாளைக்கு ஒரு 25 நாளைக்கு முன்னாடி தான் சூரா அல் பக்ராவே முடித்தோம். கிட்டத்தட்ட 8 மாதங்கள் ஆச்சு. காலையில் டெய்லியும் ஃபஜ்ருக்கு பிறகு. அது ரொம்பலாம் விரிவாக சொல்லலை. ஏன்னா ரொம்ப விரிவாக சொன்னால் நாட்கள் ரொம்ப கடந்து போயிடும். டெய்லியும் ஒரு 10 நிமிஷம், அதிகபட்சம் 15 நிமிஷம் எடுத்து டெய்லியும் ஒவ்வொரு வசனம் அல்லது 2 வசனங்கள் பார்த்து கிட்டத்தட்ட 8 மாதங்கள் என்ன செஞ்சிருச்சு, ஆயிடுச்சு. சூரா அல் பக்ரா முடிஞ்சு இப்போ தான் சூரா அல் இம்ரான் நம்ம தொடங்கியிருக்கோம். அந்தளவுக்கு செய்திகள் வந்து நிறையா இருக்குது.
எதையுமே நம்ம இது வேணாம் அது வேணான்னு சொல்லி இது பண்ண முடியாது. இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு தேவையான சில அடிப்படை விஷயங்கள் இருக்கும். நம்ம ரொம்ப பலகீனமாக இருக்கிற விஷயங்கள், அல்லது இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள், அல்லது இதெல்லாம் நன்மையை சேர்த்துருமா அப்படின்னு நம்ம அற்பமாக நினைக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய செய்திகள் ஏதாவது அன்றைக்கு ஓதப்படக்கூடிய விஷயத்தில் இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். அப்படிங்கிற அடிப்படையில் தான் சில வசனங்களை நம்ம தினமும் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த சூரா அல் பக்ராவினுடைய 261வது வசனத்தில் அல்லாஹு தஆலா ஒருவருடைய தர்மம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகான உதாரணங்களோடு அல்லாஹு தஆலா விவரித்து காட்டுகிறான். தர்மம் செய்வதனால் நிறைய நற்கூலிகள் இருக்கிறது. இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி அல்லாஹு தஆலா கணக்கின்றி என்ன செய்வான், நன்மையை வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். ஆனால் அந்த தர்மம் எப்படி இருக்க வேண்டும், ஒருவர் அந்த தர்மத்தை எப்படி செய்ய வேண்டும், அதை யாருக்காக செய்ய வேண்டும் என்று அல்லாஹு தஆலா மிக அழகான உதாரணங்களோடு என்ன செய்கிறான், இந்த வசனங்களை அல்லாஹு தஆலா விவரிக்கிறான். ஏற்கனவே சூரா அல் பக்ராவினுடைய ஆரம்ப வசனத்தில் நாம் ஓதி காட்டும் பொழுது ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருந்தோம். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நிறைய உதாரணங்களை சொல்லி காட்டுவான். அந்த உதாரணங்களை காஃபிர்கள் கேட்பார்கள், இறை மறுப்பாளர்கள் கேட்பார்கள். ஃபயகூலூன மாதா அராதல்லாஹு பிஹாதா மஸலா, அல்லாஹ் இந்த உதாரணத்தின் மூலம் எதை நாடுகிறான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கா, இதை சொல்றதுனால என்ன லாபம், இதுல என்ன நம்ம நன்மை அடைஞ்சிட போறோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, இறை மறுப்பாளர்கள் சொல்வார்கள். வஅம்மல்லதீன ஆமனூ ஃபயஅலமூன அன்னஹுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், யார் ஈமான் கொண்டார்களோ அவர்கள் சொல்வார்கள் இது எங்களுடைய இறைவனிடமிருந்து வந்தது, உண்மை என்று என்ன செய்வார்கள், அவர்கள் விளங்கிக் கொள்வார்கள். அதன் மூலம் அல்லாஹ் எதை சொல்ல நாடுகிறானோ அந்த படிப்பினை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். உதாரணத்தை அல்லாஹ் தஆலா ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால் நமக்கு விளங்க வேண்டும், புரிய வேண்டும், நாம் செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா உதாரணங்களை குர்ஆனில் அதிகம் சொல்லி காட்டுகிறான். ஏற்கனவே தர்மம் தொடர்பாக ஒரு முன்னுரையாக நம்ம 2வது அத்தியாயத்தினுடைய 177வது வசனத்தில் பார்த்தோம். வஆத்தல் மால அலா ஹுப்பிஹி, தர்மம் முதல்ல எப்படி இருக்கணும், நம்ம விரும்புகிற பொருளாக தான் இருக்கணும் என்ற அடிப்படையை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும், நம்முடைய உறவினர்கள், அனாதைகள், ஏழைகள், யாரெல்லாம் கேட்டு வருகிறார்கள் அவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் இருப்பவர்கள், இப்படின்னு யார் யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் சிரமப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்போ இன்னைக்கு அல்லாஹ் தஆலா சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா, கமஸலி ஹப்பத்தின், ஒரு வித்தை போன்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஒரு விதையை போன்றது. கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சபஅ சனாபில், அதிலிருந்து 7 கதிர்கள் முளைக்கும். ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா, ஒவ்வொன்றிலிருந்தும் 100 தானியங்கள் என்ன செய்யும், வெளியே வரும். வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடுபவர்களுக்கு இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கிறார். ஏன் தெரியுமா, அல்லாஹ் தஆலா விசாலமானவன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதாவது ஒருவர் செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் தஆலா ஒரு விதைக்கு என்ன செய்யற, ஒரு வித்துக்கு ஒப்பாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரு நல்ல விதை இருக்கிறது, அதை ஒருவர் விதைக்கிறார், அது என்ன செய்யுது, ஒரு செடியாக மரமாக அது மாறுகிறது. ஒவ்வொன்றிலிருந்தும் 7 கதிர்கள் என்ன செய்து முளைக்கிறது. ஒவ்வொரு கதிலிருந்தும் 100 தானிய மணிகள் வெளியே வருகிறது. அந்த மாதிரி ஒவ்வொருவருடைய நல்ல அமல்கள், ஒருவர் அதாவது தர்மத்தில் பொறுத்தவரை அவர் நல்ல பொருளாதாரத்தின் தர்மம் செய்யணும், ஹலாலான பொருளாதாரத்தின் தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக தர்மம் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் தர்மம் செய்ய வேண்டும். அப்படி தர்மம் செய்தால் அல்லாஹ் இந்த உதாரணத்தை எதற்கு சொல்லுகிறான் என்றால், அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவருடைய நன்மை என்ன செய்வான், பன்மடங்காக பிறக்குவான். நன்மை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா அந்த ஒரு தானிய விதை எப்படி முளைக்கிறதோ அதுபோன்று அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், நல்லவர்களுடைய நன்மையை பன்மடங்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இந்த ஒரு உதாரணத்தையும் சொல்லிட்டு வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, தான் நாடுபவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இன்னும் அதிகப்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதுக்கு லிமிட் என்பதே கிடையாது. ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டு இவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லிட்டு, சிலருடைய தக்வா, சிலருடைய இறையச்சம் இன்னும் அதிகமாக இருக்கும், அதற்கு ஏற்ப அல்லாஹ் கூலி என்ன செய்வான், பன்மடங்காக வழங்குவான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதான் ஏற்கனவே நம்ம சொல்லி காட்டுகின்ற பொழுது ஒவ்வொருவருடைய நிலையும் ஒவ்வொரு மாதிரியானது. சிலர் பொருளாதாரத்தில் நல்ல வசதி நிலையில் இருப்பார்கள், அவர் ஒரு தர்மம் செய்கிறதுக்கும் ஒருவர் அவரே தேவையுடையவராக இருப்பார், அவருக்கே பொருளாதாரம் அதிகமான தேவையுள்ள நிலையில் இருப்பார். இருந்தாலும் என்ன செய்வார், நமக்கு அல்லாஹ் கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அவரிடம் என்ன இருக்கிறதோ அதை என்ன செய்வார், அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் தர்மம் செய்வார். அது ஒரு 5 ரூபாயாக இருக்கலாம், அது ஒரு 10 ரூபாயாக இருக்கலாம்,
அது ஒரு 20 ரூபாயாக இருக்கலாம். நம்மலாம் இன்னைக்கு ஒரு பெரிய காசா அப்படின்னு மதிக்கக்கூடிய ஒரு சாதாரணமான ஒரு சின்ன தொகையாக இருக்கலாம். ஆனால் அது அல்லாஹ்விடத்தில் எவ்வளோ பெரிய நன்மையை பெற்றுத்தரும் என்பது மறுமையில் தான் நமக்கு தெரியும். அதுதான் அல்லாஹ் இந்த உதாரணத்தோடு சொல்றான். நீங்க அல்லாஹ்வுக்காக வேண்டி தர்மம் செஞ்சீங்கன்னா அதை அல்லாஹ் தஆலா பன்மடங்காக என்ன செய்வான், உங்களுக்கு அவன் பெருக்குவான். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ சபீலில்லாஹ். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையில் ஒருவர் செலவிட்டு விட்டு சும்ம லா யுத்பிஊன மா அன்ஃபகு மன்னன் வலா அதன். அதை தொடர்ந்து என்ன செய்யக்கூடாது, அவர் சொல்லி காட்டாமலும் அல்லது வேறு விதமாக அவர் நோவினை செய்யாமலும் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறாங்க, செலவு செஞ்சுட்டு என்ன செய்யக்கூடாது, சொல்லி காட்டக்கூடாது. யாருக்கு செலவு செய்யப்பட்டதோ அவரை நோவினை செய்யவும் கூடாது. திரும்ப திரும்ப ஒருத்தரை பார்க்குற நேரம்லாம் உனக்கு நான் கொடுத்தனால தான் இப்படி நல்லா இருக்க, இல்லைனா என்ன இருக்குன்னு தெரியுமா, அன்னைக்கு நான் இவனுக்கு செஞ்சேன், அன்னைக்கு அப்படிலாம் இருந்தான், நான் செஞ்சனால தான் இன்னைக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறனால என்ன செய்வாங்க, அவர் சொல்லிக்கிட்டே இருப்பான். 10 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருப்பார், சொல்லுவாங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லாமல் வந்தான், நான் தான் எல்லாமே பண்ணேன், நான் தான் எல்லாமே செஞ்சேன், நான் செய்யலைன்னா இன்னைக்கு இவனுக்கு இதெல்லாம் வந்திருக்குமா, இதெல்லாம் அனுபவிச்சிருக்க முடியுமா, ஒன்றுமே இல்லாமல் போயிருப்பான் அப்படின்னு சொல்லி குத்தி காட்டுறது. அல்லது நோவினை செய்கிறது, அவருக்கு ஒரு ஏதாவது பொருளாதாரத்தை போய் கொடுத்துடுறது, கொடுத்துட்டு நான் உனக்கு கொடுத்தல, நீ இந்த மாதிரி இதை செய், நீ வா இதை பண்ணு, நீ வா அதை செய் அப்படின்னு சொல்லி அவரை ஏதாவது ஒரு வகையில் தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பது. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யறதுன்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி செஞ்சுட்டு அதை அப்படியே விட்டுறணும், மறந்துடணும். நாளை மறுமையில் அரசினுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் ஒருவர் யார், தன்னுடைய வலது கரத்துக்கு செய்யக்கூடிய தர்மம் இடது கைக்கு கூட தெரியாத தர்மம் செய்யக்கூடியவர். அப்படின்னா என்ன இருக்கும், அந்த தர்மத்தை அவர் மறந்துடணும், யாருக்கு செஞ்சோம் எப்போ செஞ்சோன்றது உண்மையிலே மறந்துடணும். மறந்துட்டு அதை அல்லாஹ்வுக்காக விட்டுறணும். அவரை பார்க்கும் போதெல்லாம் நம்ம இவருக்காக நம்ம செஞ்சோன்றது அவருக்கு சொல்லி காட்டுறது, அவர் குத்தி காட்டுறது, இந்த மாதிரி நோவினைப்படுத்துற எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், லஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு சிறந்த கூலி இருக்கிறது. நோவினை செய்யாமல் துன்புறுத்தாமல் இருந்தால் சிறந்த கூலி அவர்களுக்கு இருக்கிறது. லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் எந்த விஷயத்திற்கும் கவலைப்பட மாட்டார்கள், எதற்கும் பயப்படவும் மாட்டார்கள். அல்லாஹ் ஒரு அச்சமற்ற நிலையில் அவர்களை வைத்திருப்பார். இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி எதற்குமே பயந்தவர்களாக, எதற்கோ கவலைப்பட, என்ன நடந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க, தைரியமா இருப்பாங்க. நாளைக்கு மறுமையில ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கும், யாருமே யாருக்கும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த நிலையில் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், அவரை அச்சமற்ற நிலையில் வைப்பான். ஆக அல்லாஹ்வுக்காக என்ன செய்திருக்க வேண்டும், அவர் தர்மம் செய்திருக்க வேண்டும். அடுத்ததாக 263வது வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், கௌலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகதி யத்பஉஹா அதன். நல்ல இனிய சொற்கள், நல்ல கனிவான சொற்கள், அதே போன்று மன்னிக்கிறது, இந்த 2 விஷயங்களும் தர்மம் செய்துவிட்டு தொடர்ந்து தொல்லை கொடுப்பதை விட மேலானது ஆகும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். உங்களால் முடிஞ்சா அல்லாஹ்வுக்காக தர்மம் செய்யுங்க, எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. இப்போ கொடுத்தா நாளைக்கு இவர் நமக்கு செய்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. அல்லது இவருக்கு நம்ம கொடுத்துட்டு நம்ம 4 பேர்கிட்ட சொல்லி காட்டலாம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. இந்த எண்ணம் இல்லாமல் இருந்தால் தர்மம் செய்யுங்க. அப்படி தர்மம் செய்ய முடியலையா, நீங்கள் தர்மம் செய்ய வேண்டாம். நல்ல இனிய சொற்கள், மன்னிக்கிறது, அது தர்மம் செஞ்சுட்டு குத்தி காட்டுறதை விட சிறந்ததுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். நல்ல சொற்கள் இருக்கு பாருங்க, நல்ல அழகான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் ஒருவர் தர்மம் செய்துவிட்டு குத்தி காட்டுவதை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். ஆக நம்ம தர்மம் செய்வதனால பெருசா எந்த ஒரு நன்மையும் அடைய முடியாது. அல்லாஹ்வுக்காக செய்யாம உலக மனிதர்களுடைய ஆதாயத்திற்காக, உலக மனிதனுடைய பேரை பெறுவதற்காக தர்மம் செஞ்சால் அதன் மூலம் எந்த ஒரு நன்மையும் நம்ம அடைய முடியாது. அப்படி நம்ம செய்யறதை விட நல்ல சொல்லிட்டு போங்க. அதே மாதிரி ஒருவர் செய்கிற குற்றத்தை மன்னிச்சுட்டு போங்க. அது தர்மம் செஞ்சுட்டு சொல்லி காட்டுவதை விட குத்தி காட்டுவதை விட சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வல்லாஹு கனியுன், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். நீங்க கொடுத்தாதான் அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்பது கிடையாது, அதை முதல்ல விளங்கிக்கணும். அல்லாஹ் சொல்றான் வல்லாஹு கனியுன், அல்லாஹ் தஆலா தேவையற்றவன், அவன் தன்னிறைவு பெற்றவன். ஏன் அல்லாஹ் தஆலா இங்க சொல்றான்னா, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல ஒரு சிலரை மேன்மையாக்கி வைத்திருக்கிறான், ஒரு சிலருடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் தஆலா தாழ்வாக்கி வைத்திருக்கிறான். அது அல்லாஹ் தஆலா ஏற்படுத்திய ஒரு ஏற்பாடு. அதனால நம்ம கொடுக்கறனால தான் இவருக்கு வாழ்வாதாரம் வருது, நம்ம இல்லைன்னா இவங்க ஒண்ணுமே ஆகிடுவாங்க அப்படிங்கிற சிந்தனை ஒருபோதும் ஒருவருக்கு வந்துவிடக்கூடாது. ஏன், அல்லாஹ் தஆலா எல்லாவற்றிலும் தேவையற்றவன். நம்ம கொடுக்கலன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், ரிஸ்கை அளிக்கக்கூடியவனாக இருப்பான். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல நிறைய விதமான உயிரினங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது ஒரு இடத்தில் அல்லாஹ் தஆலா மிக அழகாக குறிப்பிடுவான். சில உயிரினங்கள்
அவற்றுடைய உணவை அவை போய் தேடி வந்துலாம் அது உண்ணாது. சில உயிரினங்கள் அப்படி இருக்குது, போய் தேடி தமக்கான உணவை பெறக்கூடிய ஒரு வகையில் அது இருக்காது. அது எங்கே இருக்கிறதோ அங்கே அதற்கான உணவை அல்லாஹ் தஆலா வழங்குவான். அந்த மாதிரி சில உயிரினங்களை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கிறார். ஆக எல்லாருடைய தேவையையும் அறிந்தவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அவன் என்ன செய்வான்? ஒருவருடைய தேவையை நிறைவேற்றக்கூடியவனாக இருப்பான். உங்களால் தான் முடியுதுன்னு சொல்லி ஒருபோது நீங்கள் நினைச்சிடக்கூடாது என்பதையும் அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தின் மூலமாக தெரிவித்து காட்டிவிட்டு அடுத்ததாக 264வது வசனம் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, லா துப்திலு ஸதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரியான் நாஸ் வலா யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர். அதாவது மறுமை நாளை நம்பாமல் அல்லாஹ்வை நம்பாத காஃபிர் இருக்கிறான் பாருங்க, காஃபிர் இறை மறுப்பாளர், அவருடைய தர்மத்தை போன்று சொல்லி காட்டியும் குத்தி காண்பித்தும் உங்களுடைய தர்மத்தை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அந்த சொல்லி காட்டுறது குத்தி காட்டுறது யாருடைய வேலை? காஃபிருடைய வேலைன்னு அல்லாஹ் சொல்கிறான். காஃபிருடைய வேலை. அவனுக்கு என்ன கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. எதை செஞ்சாலும் ஒரு பிரபலம் வேணும், 4 பேர் பாராட்டணும், ஏன்னா எல்லாமே இந்த உலகத்திலே கிடைச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் காஃபிர்கள். நம்ம செய்யக்கூடிய அனைத்திற்கும் நன்மை இந்த உலகத்திலே கிடைச்சிடணும், ஏன்னா அவங்களுக்கு மறு உலகன்றதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. மறு உலகம் இருக்குது, அந்த நம்பிக்கை இருக்குது, அதில் போய் நம்ம நிறையா விஷயம் நன்மை தீமைக்கான கூலிகள் அங்கே வழங்கப்படும், நன்மை செஞ்சவங்களுக்கான கூலி அங்கே நல்லா இருக்கும், தீமை செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்க என்பதை போன்ற நம்பிக்கை அடிப்படையில் அவர்களுக்கு பெருசாக எதுவும் கிடையாது. அதனால் அவங்க என்ன செய்வாங்கன்னா எல்லாமே இந்த உலகத்திலே கிடைச்சிடணும்னு நினைப்பாங்க. அதே போன்று ஒருவருக்கு தர்மம் செய்வதையும் புகழுக்காக செய்யக்கூடியவர்களாக இயல்பாகவே காஃபிர்கள் இருப்பார்கள். அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அல்லாஹ்வை நம்பாத மறுமை நாளை நம்பாத இறை மறுப்பாளருடைய தர்மத்தை போன்று உங்கள் தர்மத்தை நீங்கள் செய்து அந்த தர்மத்தினுடைய நன்மையை பாழாக்கி விடாதீர்கள். நீங்கள் ஒருவேளை அப்படி தர்மம் செய்தால் பேருக்காக புகழுக்காக பிறரை துன்புறுத்துவதற்காக நோவினை செய்வதற்காக தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக உங்களுடைய தர்மம் இருக்கும் என்றால் கல்லதி யுன்ஃபிகு மாலஹு ரிஆ அன்னாஸ். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபமஸலுஹு கமஸலி ஸஃப்வானின் அலைஹி துராப். வழுக்கு பாறையின் மீது படிந்திருக்கக்கூடிய மண்ணிற்கு ஒப்பானது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். வழுக்கு பாறையின் மீது படிந்திருக்கக்கூடிய மண்ணிற்கு ஒப்பானது. அதன் மீது ஒரு மழை பெய்தால் அந்த வழுக்குப்பாறை மீது படிந்திருக்கக்கூடிய மண்ணை அது அப்படியே வழித்து கொண்டு போயிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடும். அப்படிதானே? வழுக்கு பாறையில் படிந்திருக்கக்கூடிய மண், அதன் மீது ஒரு மழை பெய்தால் அந்த மண்ணை என்ன செய்துவிடும்? அது அப்படியே அடியோடு கொண்டு போயிடும், ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும். அதுபோன்று என்ன செய்து விடார்கள்? உங்களுடைய நன்மைகளை நீங்கள் பாழாக்கி விடாதீர்கள். அந்த மாதிரி நீங்கள் நிறைய செஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் அதோடைய நன்மை ஒன்றுமே இல்லாமல் போயிடும். என்ன செய்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டு, ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும். சொல்லி காண்பிச்சு குத்து காமிச்சு பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். ஆக இன்ஷா அல்லாஹ் இந்த அடிப்படையில் நாம் நம்முடைய தர்மங்களை நாம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதம் பெரும்பாலும் ஜக்காத்துடைய பொருளை செலவிடுவதற்கு ஒரு தேர்வு செய்யக்கூடிய மாதமாக ஆகிவிட்டது. ரமலான்ல ஜக்காத் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது, இருந்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் என்பதனால் பெரும்பாலும் என்ன செய்வார்கள்? ஜக்காத்துடைய பொருளாதாரத்தை இந்த மாதத்தில் அதிகம் வாரி வழங்குவார்கள். ஒவ்வொருவரும் தம்முடைய எண்ணத்தை சீராக்கி கொள்ள வேண்டும். நாம் யாருக்கு கொடுக்கிறோமோ, எதற்காக கொடுக்கிறோமோ அந்த எண்ணத்தை நாம் அதோடு விட்டுவிட வேண்டும். அவர்களை பார்க்கும் போதெல்லாம் நாம் குத்தி காட்டுவதோ, அவர்களை சொல்லி காண்பிப்பதோ, அவர்களை நோவினை செய்வதோ ஒருபோதும் இருந்துவிடக்கூடாது. அப்படி இருந்தால் என்ன ஆகிவிடும்? நம்முடைய நன்மைகள் ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனங்கள் மூலமாக நமக்கு எடுத்து எம்புகிறான். ஆக இதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் எல்லோரையும் ஆக்கி அல்புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.